முருகப்பெருமானுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி அது திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னாடி வந்தக்கூடிய மதம் இன்றைக்கி முருகப்பெருமானோட மலையை எங்களோட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலை மேலே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அம்பாள் கோயில் இருக்குது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கக்கூடிய வேல், அந்த வேல் பார்த்தோன்னா மேலே இருக்கக்கூடிய குளத்துல தான் அந்த அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். அப்போது அந்த பாதை வழியாக மாற்று மதத்தை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ போய் அங்கே அசைவ உணவு சாப்பிட்டு மிகப்பெரிய ஒரு தீட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து இந்து மதம் சகித்தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். இனி இதே சகிப்புத்தன்மையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இனி வரக்கூடிய காலம் இந்து சமுதாயம் அப்படி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி இன்றைக்கி எல்லாரும் மத்தியிலும் ஏற்பட்டிருக்குது. அப்போ சகித்தன்மை இந்து மதத்தில் தேவை தான். ஆனால் சகித்தன்மையோடு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மதம் இருக்காது, நம்மளோட வழிபாட்டு முறை இருக்காது, நம்மளோட கலாச்சாரம் இருக்காது, ஏன் குறிப்பாக இந்த பாரத நாடு நம்ம கையில் இருக்காது. அதனால் திருப்பரங்குன்றத்தில் வருகின்ற 4ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஒட்டுமொத்த இந்து சக்தியும் ஒன்று சேர்ந்து முருகன் மலையை காக்க ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம்.